வெல்கம் டு நாஞ்சில் பண்ணை. நாம் இப்போ பண்ணைக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஒரு வாரம் முழுக்க நல்லா மழை பெஞ்சதுனால ரோடு இந்த நிலைமையில் இருக்குது. இப்போ இந்த ரோடு நல்லா தான் இருக்குது. இனி போக போக பாருங்கள், ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். குண்டும் குழியுமாக தண்ணியெலாம் தேங்கி தான் இருக்கும். இந்த ரோடெல்லாம் தாண்டி பண்ணைக்கு போகிறதுக்கே போதும்னு ஆயிரும். இந்த ரோட்லலாம் மெதுவாக போகலன்னா சறுக்கி கீழே விழுந்துருவோம். இங்கே ஒருத்தங்க ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம பண்ணைக்கிட்ட நெருங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பண்ணைக்கு போயிடலாம். காலைல நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வேலை பார்க்குறவங்க முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டாங்க. நாங்கள் போகும்போதே கழுவிட்டு இருந்தாங்க. கழுவி முடித்த கையோட இறையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பன்னியெல்லாம் எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். இந்த பன்னிக்குட்டிலாம் பிறந்து 3 நாள் தான் ஆகுது. இப்போ இதுக்கு பல்லு கட் பண்ண போகிறோம். குட்டி போட்டு 5 நாளுக்குள்ளே அதுக்கு பல்லு கட் பண்ணோன்னா பிறகு பல்லு ரொம்ப திக்காயிரும். முன்னாடி நமக்கு வெட்டதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் குட்டிக்கு பல் கட் பண்ணதுக்காகவே இது தனியாக வாங்கினோம். அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் நகை வெட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் நல்லா தான் இருக்கும்.
பல்லு கட் பண்ண கையோடையே நாங்கள் அயன் இன்ஜெக்ஷனும் போட்டுட்டோம். பல்லு கட் பண்ணிட்டு ஊசியெல்லாம் போட்டு நேராக கோழிக்கூட்டில் போய் முட்டையெல்லாம் பறக்கியாச்சு. சேர்த்து வச்ச முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அடை வச்சிட்டோம். அடை வைக்கிறதுக்கு காஞ்ச மண் எதுவும் கிடைக்காதனால அரிசிலே வச்சிட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பண்ணையை பற்றி ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.